மொன்றாகல தனமல்வில அப்படிங்கிற ஒரு பகுதியில சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் 24 வயதுடைய ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவர் பல தடவைகள் அந்த சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, இந்த இளைஞர் குறித்த அந்த சிறுமியின் ஒரு உறவினர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமில்ல, பல முறை துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கி அந்த சிறுமியிடம் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு சொன்னா, குறித்த இந்த விடயத்தை வேற யாரையுமா அது பகிர்ந்து கொண்டால் உனது தாயை நான் கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த சிறுமி துஷ்பிரயோகத்துக்குள்ளாக்கி இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்துல தனமல்வில தலைமையக போலீஸ் அதிகாரிகளால குறித்த பாடசாலையில சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்த கருத்தரங்கின் மூலம் தெளிவு பெற்ற அந்த மாணவி அந்த பாடசாலையில் இருக்கிற ஒரு ஆசிரியரிடம் தனக்கு நடந்த இந்த சம்பவத்தை பத்தி எடுத்து கூறியிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த ஆசிரியை அந்த அதிபரிடம் கூற அந்த அதிபர் தனமல்வில போலீஸ் நிலையத்தில் இந்த முறைப்பாடு வச்சிருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து இந்த சிறுமியிடம் வாக்குமூலம் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த வாக்குமூலம் அடிப்படையில் தற்போது அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. முதற்கட்ட விசாரணையின் போது இந்த குறித்த சிறுமியை இவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தடவைகள் கடுமையான பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இந்நிலையில இந்த கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் குறித்த அந்த சந்தேக நபரை வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க.